இதெல்லாம் இருபதுக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குண்ணா. அதுலேயும் எல்எஸ்ஜி வர்சஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மேட்ச். பிகாஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் 2 ஓப்பனர்ஸுமே சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க. ஒரு ரச்சின் ரவீந்திரனும் சரி, ருத்ராஜ் கேக்வாடும் சரி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சர்ப்ரைசிங்லி ஒரு ரவீந்திர ஜடேஜா மேலே வந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு நம்பர் 6 வர வேண்டிய பேட்ஸ்மேன், அவர் ஒரு நம்பர் 4 இன்னைக்கு ஆடினார். எனக்கு ரொம்ப இதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜா ஒரு எண்டில் விக்கெட் விழாமல் பார்த்துக்கிட்டாரு. ப்ளஸ் நல்லா கேம் எடுத்துகிட்டு போனார். கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்தார். அது எனக்கு ரொம்பவுமே ஒரு எக்ஸைட்டிங்காக ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிறது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்த ஒரு மகேந்திர சிங் தோனி ஒரு செம்ம இன்னிங்ஸ் ஆடினாங்க. அது வந்து ஒரு சூப்பர் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இந்த சீசன் ஃபுல்லாகவே மகேந்திர சிங் தோனி செம்ம ஃபார்மில் இருக்கார், அது எந்த வித டவுட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மகேந்திர சிங் தோனி அடித்த ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வின்டேஜ் தோனி அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் கரியரில் 2008 பார்த்தீங்கன்னா கீனோ பீஸ்ட்ன்ற ஒரு பவுலரை அந்த கீப்பர் தலைமையில பயங்கரமாக ஒரு ஷாட் ஆடுவார். அதே ஷாட்டை இந்த மேட்ச்சில் இன்றைக்கி ஆடினார். எனக்கு அந்த ஷாட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீம் வந்து ஒரு 150 160 வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஒரு 176ன்ற ஒரு நல்ல டார்கெட்டே கொடுத்தாங்க. பட் சிஎஸ்கே பவுலர்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பவர் பிளேயில் சிஎஸ்கே சரியாக இன்டென்ட் காட்டல. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு பவுலிங் கொஸ்டின் மார்க்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு மொயின் அலிக்கு ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க. ஏன் ஒரே ஒரு ஓவர் தான் மொயின் அலிக்கு கொடுக்கணும்? ஏன்னா வந்துட்டு ஒரு 5 ரன் தான் கொடுத்துருந்தாரு. அவருக்கு மேபி இன்னொரு ஓவரும் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பத்தீரானா ஒரு கேட்ச் வேறு ட்ராப் பண்ணியிருந்தார். இது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஎல் ராகுலோட ஃபார்ம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அவர் வந்து சீரியஸாக ரொம்ப சூப்பராக ஆடினான்னு சொல்லலாம். ஒரு கேப்டன்ஸ்னாக்க சூப்பராக ஆடி கொடுத்துட்டாரு. ஒரு 82 ரன்ஸ் அவர் அடித்த அந்த நாக் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குவிண்டன் டீகாக் அவரை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் நாக் ஆடினேன்னு சொல்லலாம். அவரை என்ன தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அடிக்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் செம்மையாக கேம் எடுத்துகிட்டு போய் அவர் பங்குக்கு ஒரு 54 அடிச்சிட்டாரு. இது அவருக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவாக அமையும். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு நிக்கோலஸ் புரானோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் நின்று இந்த மேட்சை எல்எஸ்ஜிக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.